அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இஸ்லாமிக் வேர்ல்ட். நான் இன்னைக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, கூடா நட்பு கேடாய் விளையும். நல்ல நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் சோகத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. அவங்களால உதவியே பண்ண முடியலனாலும் ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லுவாங்க. மேலும் நல்ல நண்பர்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காமலே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம மேலே ரொம்ப அக்கறையாகவும் பாசமாகவும் எதிர்பார்க்காமலே உதவிகளும் நிறைய நம்மளுக்கு பண்ணுவாங்க. இமாம் கசாலி அவங்க வந்து நட்பை வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. முதல் வகை நட்பு உணவை போன்றது. உணவு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்மளுக்கு எப்பவுமே தேவைப்படுது. 2ஆம் வகை நட்பு மருந்தை போன்றது. மருந்து நம்மளுக்கு எப்பயாச்சும் தேவைப்படும். 3ஆம் வகை நட்பு நோயை போன்றது. நோய் நம்மளுக்கு எப்பவுமே தேவையே படாது. நம்ம கஷ்டத்துல இருந்தாலும் சோகத்துல இருந்தாலும் நம்ம முகத்தை வச்சு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது நம்மளோட தாயாக தான் இருப்பாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். செகண்ட் நம்ம முகத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது நல்ல நண்பர்களாக தான் இருப்பாங்க. தீய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தர் வந்து நல்லா உதவி பண்ணுவார், தொழுவார், குரான் ஓதுவார், ஜகாத் பண்ணுவார், படிப்பார் நல்லா. அவர்கிட்ட போய் தீய நண்பர்கள் போயிட்டு இதெல்லாம் பண்ணாதுடா, இதெல்லாம் பண்ணி நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், தொழுவாது, அப்படி பண்ணாது, இப்படி பண்ணாது, புறம் பேசுவாங்க நம்ம கிட்ட. ஒரு பப்ளிக்ல நம்ம இருக்கிற போது நம்மளை வந்து அவங்க கலாய்ப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க கெட்ட நண்பர்கள். நம்ம வந்து கெட்ட நண்பர்கள் வந்து நம்மளுக்கு வந்து கெட்ட பழக்கங்களை ஆளாக்கி விடுவாங்க, கெட்ட செயல்களை ஆளாக்கி விடுவாங்க. அதனால கெட்ட நண்பர்கள் கூட சேராம நல்ல நண்பர்கள் கூட சேரணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.